டுடேஸ் டே 2. நான் இன்றைக்கி ஒரு மணி இப்போ கரெக்டாக 7:15. இது நைட் ஆக்சுவலாக தூக்கமே வரல. இது ஆக்சுவலாக எனக்கு இருக்க ஒரு ரொம்ப வருஷமாக இருக்க பிரச்சனை. ரீசெண்டாக ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸாக அந்த பிரச்சனை எனக்கு இருக்குது. என்னென்னா அந்த தூக்கம் வராமல் இருக்குது. ஒரு 2 நாள் ஒழுங்காக தூங்கிடுவேன், 3ஆவது நாள் தூக்கம் வராது. அதே கேஸ் தான் நேற்றும் ஆச்சு. பட் எப்படியோ அடித்து பிடிச்சி தூங்கிட்டேன் ஒரு 12:30க்குள்ளே. பட் எனக்கு என்னென்னா, எனக்கு இந்த சொன்னேன்ல இந்த டிசம்பருக்குள்ளே டிசிப்ளின் கொண்டு வரணுன்னு. ஆனால் ஒரு கண்டிஷன் எனக்கு நானே போட்டுக்கிட்டேன். சீக்கிரம் எந்திரிக்கணுன்ற அவசியம் கிடையாது. அந்த ஒரு நாளில் பண்ண வேண்டிய எல்லாத்தையும் பண்ணியிருக்கணும். ஆனால் சீக்கிரம் எந்திரிச்சா தான் எல்லாத்தையும் பண்ணணும், சீக்கிரம் தூங்கினா தான் எல்லாத்தையும் பண்ணணும்னு இல்லை. இப்போ காலையில் ப்ரஷ் பண்ணிவிட்டு ப்ரீ ஒர்க் அவுட் சாப்பிட்டுட்டு வேறு ஏதாவது வேலை இருந்தால் பார்த்துட்டு நேராக இன்றைக்கி ஜிம்முக்கு போக வேண்டியது தான். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மீல். மறந்து போய் பாதி சாப்பிட்டுட்டேன். ஸோ சாப்பிட்டு முடிச்சிட்டேன். மணி கரெக்டாக 8:30 போகுது. இன்னும் ஒரு 1 hour இருக்குது. 9:30க்கு தான் ஜிம்முக்கு கிளம்புவேன். அண்டு ரேண்டமாக எனக்கு தோணுச்சு, do you know what's my daily motivation? Listen to this. You are so strong. You are so hardworking and smart looking and cute and handsome. And நம்ம ஆல்ரெடி நல்லா பிளான் பண்ணிட்டோம். இப்போ நடக்கிற ஏதோ ஒரு விஷயம் இதெல்லாம் மாற்றாது. ஓகே, ஸோ எது எப்படி நடந்தாலும் நீ பண்ணுறத பண்ணிகிட்டே இரு. ஓகே, ஸோ யா, அப்படியே ஒரு 4-5 ப்ரீ ஒர்க் அவுட் ஒரே இடத்துல எடுத்த மாதிரி இருக்குது. ஜிம்முக்கு போகிறோம், வெளியே ஒர்க் அவுட் பண்ணுறோம் இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக என்ன ஒர்க் அவுட்னா, லேட்டும் பையும் போடுறேன். லேட்டில் ஆக்சுவலாக ஒரு ஒர்க் அவுட் போட்டு முடிச்சிட்டேன். லேட் போட்டு மட்டும் போட்டு முடிச்சிட்டேன். நீங்கள் ஜிம்மில் ரொம்ப சவுண்டாக இருக்குனால, பாட்டு சவுண்டாக இருக்குனால நான் பேசுகிறது ப்ராபப்ளி கேட்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆடு போடும்போது பாட்டு இல்லாதப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நான் இப்போ லேட் போட்டு முடிச்சாச்சு. அடுத்து ஒரு 4 வேரியேஷன் இருக்கும். ஆக்சுவலாக ஆமாம், நான் லேட்டுக்கு மட்டும் ஒரு 5 வேரியேஷன் போடுவேன், பைக்கு ஒரு 2 வேரியேஷன் போடுவேன். நான் மொத்தம் ஒரு 6 வேரியேஷன் வந்துடும். இதுக்கப்புறம் இந்த பாட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இதுக்கப்புறம் ஹெவி பார்பிள் ஷோ போடலான்னு இருக்கேன். வீடியோ மட்டும் வரும், பேக்ரவுண்டில் காப்பரேட் மியூசிக் இல்லாமல் போட்டு பார்க்குறேன் எந்த அளவுக்கு. அதை இப்போ நான் பேச கூட எந்த அளவுக்கு தெளிவாக கேட்குதுன்னு தெரியல. ஆமாம், லேட் ஒர்க் அவுட் மட்டும் போட்டிருக்கேன். இன்னும் பைசப் ஸ்டார்ட் பண்ணணும். பைசப்பில் சொன்ன மாதிரி 2 வேரியேஷன் தான், பைசப் கோலும் ஹேமர் கோலும். போட்டு முடிச்சாச்சுன்னா இன்றைக்கி நான் ஒர்க் அவுட் முடிஞ்சிடும். லேட் ஒர்க் அவுட் இருக்கும்போதே வீடியோவில் பேசலான்னு பார்த்தேன். ஜிம்மில் சாங் ஓடிட்டு இருந்துச்சா, ஸோ நான் பேச சுத்தமாக கேட்காது. அப்படியே கேட்டாலும் யூடியூப்பில் காப்பிரைட் அடிச்சிருவானுங்க. நான் கேட்டேன் ஜிம் ஓனர்கிட்ட, ஒரு 11:45 12 போல் வந்தால் பாட்டு எதுவும் ஓடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ பார்ப்போம், நாளையிலேருந்து 12 மணிக்கு மாற்ற முடியுதான்னு பார்ப்போம் ஒர்க் அவுட் டைம்.
ஒர்க் அவுட் முடிஞ்சிச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பரவாயில்ல, லாஸ்ட் 1 வீக் அந்த டயட் ஃபாலோ பண்ணேன். இது ஓரளவுக்கு ஆப்ஸ் தெரியும், பட் சைஸ் தான் சுத்தமாக போச்சு. வெயிட்டு ட்ராப் ஆகலை, பட் சைஸ் குறைஞ்சிருக்கு. மேபி இன்னும் ஒரு 2-3 வாரம் இல்லை 1 மாதம் கூட ஆகலாம். ஆக்சுவலாக எனக்கு போஸ் அந்த அளவுக்கு தெரியாது. இப்போ தான் ஒரு போஸாக கற்றுக்கிட்டு இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நார்மல் போஸ் ஒன்று இருக்குது, டவர் தான் தெரில, கிரிஞ்சு பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஏட்டாச்சு, போயிட்டு சிக்கனை வாங்கிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வேலையை பார்க்கணும். பாய். ஒரு வழியாக ஒர்க் அவுட் முடிஞ்சு, குளிச்சாச்சு, சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சாச்சு, செகண்ட் மீல் குக்கும் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் என்னோடய செகண்ட் மீல். ஸோ நான் சாப்பிட்டு அடுத்து நேற்று எடுத்த விலாக்ஸ்லாம் எடிட் பண்ணணும். அதை எடிட் பண்ணிவிட்டு அதில் இன்றைக்கி நாள் போயிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி 2:30 ஆச்சு மணி. ஸோ அவ்வளோதான். பயங்கரமாக பசிக்குது, வயிற்றில் வேறு குறுன்னு சவுண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. சாப்பிட்டு ஈவினிங் கார்டியோ பண்ணும்போது பார்ப்போம். ஸோ மணி நைட் 8 ஆச்சு. காலையில் சாப்பிட்டதோடு சரி, நான் இதுக்கப்புறம் இன்னும் சாப்பிடவே இல்லை. என்ன ஆச்சுன்னா, ஜிம்மு ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு வரவே 1 மணி ஆயிடுச்சு ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் 1 மணிக்கு மேலே சமைச்சு 2 மணிக்கு சாப்பிட்டு 2:30க்கு தான் எடிட் பண்ணவே உட்காந்தேன். இன்றைக்கி ஆக்சுவலாக நேற்று விலாகு, யூடியூப் விலாகு, இன்ஸ்டாகிராமுக்கும் எடிட் பண்ணுறதுக்கு உட்காந்துட்டேன்னா அதில் டைம் போயிடுச்சு. கரெக்டாக 8 மணிக்கு தான் முடிச்சிருக்கேன். மேரினேட் பண்ணி வச்ச சிக்கன் என்ன ஆச்சுன்னு தெரில, அதை போய் வேணான்னு பார்க்கணும். இதுக்கப்புறம் 8:30க்கு இப்போ சமைச்சு 8:30க்கு மேலே சாப்பிட்டு அதுக்கு அடுத்த மீல் எப்போ சாப்பிட போகிறேன்னு தெரில. ஏன்னா நான் 4 மீலில் 2 மீல் தான் முடிச்சிருக்கு, இன்னும் 2 மீல் இருக்குது. சரி ஓகே. நான் இன்னொன்று என்னென்னா, ஜிம்முக்கு ஆக்சுவலாக லேட்டாக போகலான் இருக்கேன். லைக் ஒரு 11:30-12 மணிக்கு ஜிம்முக்கு போகலான் இருக்கேன் மறுநாள் காலையில். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தூங்குற மாதிரி இருக்கும். இந்த கார்டியோவும் பண்ணலை, கிட்டார் ப்ராக்டிஸும் இன்றைக்கி பண்ணலை, அண்ட் புக்கும் படிக்கலை. இந்த 3 வேலையும் கட் ஆகிடுச்சு. தெரில, இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சிக்கலாம். பட் நேற்று நைட்டும் லேட்டாக தான் தூங்கினேன். இப்போ நான் நினச்சாலும் கார்டியோ பண்ண முடியாது, வெளியே பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ முடிஞ்சால் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கிட்டார் ப்ராக்டிஸ் பண்ணாலும் பண்ணுவேன். அது பண்ணிவிட்டு நைட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சாப்பிட்டுட்டு தூங்கணும். 2 வேளை சாப்பிட்டுட்டு தூங்கணும். அப்பா, கண்ணால் வேறு பயங்கரமாக சிறந்துருக்கு. ஸோ ஃபைனலி லாஸ்ட் மீல். மணி 10:30 ஆச்சு, 10:45 ஆச்சு. இதோட முடிச்சிக்க வேண்டியதான். இன்றைக்கி கிட்டார் ப்ராக்டிஸும் பண்ணல, புக்கும் படிக்கலை, கார்டியோவும் பண்ணல. பட் 1 மணி நேரம் கூட நான் வேஸ்ட் பண்ணல. எந்திரிச்சதுலேருந்து ஃபுல்லாக வேலையாக தான் இருந்தேன். ஸோ ப்ராப்பர் பிளானிங் இல்லாமல் போச்சு இன்றைக்கி. அதான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன், எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஸோ Day 2 have successfully completed. இன்னும் 29 days to go.